ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ட்ரெண்டிங்கான இந்த கார்லிக் பீலர் மிஷின் நானும் வாங்கியிருந்தேங்க அமேசானில். அது ஒரு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ முதல்ல நம்ம இந்த பேட்டரி வந்து நம்ம சார்ஜ் பண்ணி போட்டுக்கலாம். 1 மணி நேரத்தில் எனக்கு வந்து சார்ஜ் ஆயிடுச்சு. சார்ஜ் ஆனோடனே ப்ளூ கலரில் ஏரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ இந்த பேட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. ஒன்று டிஸ்பென்ஸ் பட்டன், இன்னொன்று டபுள் கிளிக்கும் ப்ரெஸ் அண்ட் ஹோல்டுக்கும் ஒரே பட்டன் தான். டபுள் கிளிக் வந்து பார்த்தீங்கன்னா அட் எ டைம் 12 செகண்ட்ஸ்க்கு கண்டினியூஸாக ஓடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பூண்டு இது மாதிரி வந்து உரிச்சு வச்சுருக்கேன். இஞ்சியும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ பெரிய பல்லு பூண்டு ஒரு 10 போல் எடுத்துகிட்டு அது வந்து சேர்த்துக்கலாம். முதல்ல சேர்த்துட்டு நம்ம ரன் பண்ணி எடுத்துக்கலாம். எப்படி வருதுங்கிறத பார்க்கலாங்க. இந்த மெஷின் வந்து பார்த்திங்கன்னா மற்ற மெஷின் விட 3 ஃபீச்சர்ஸ் அட்வான்ஸ்டாக இருக்குது. அது என்னென்னு போக போக சொல்கிறேன். ஒரு 12 செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இந்த வழியாகவே நீங்கள் பார்த்துக்கலாம் பூண்டு எவ்வளோ தூரம் நம்ம குடிச்சு வருது. சிலது வந்து பிளேட்டில் கலெக்ட் ஆகும், அது நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து ஒரு 12 செகண்ட்ஸ் நான் போட்டிருக்கேன் ஒரு டைமு. ஸோ பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் இந்த வழியாக பார்த்திங்கனாலே தெரியும், இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம ஓடணும் பண்ணணும். பட் ஆனால் நான் வந்து திரும்ப 12 செகண்ட்ஸ் போட போகிறதில்ல. நம்ம போட்டது 10 பல் பூண்டு தான். ஸோ இப்போ வந்து சிங்கிள் ப்ரெஸ்ஸு இந்த மாதிரி பல்ஸ். ஓகே. ஸோ பெரிய பல்லு சைஸ் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே உறிஞ்சி வந்துச்சு. தோல் தனியாக பூண்டு தனியாக வந்திருக்கு பாருங்கள், நல்லாவே வந்துடுச்சு. இதே வந்து சின்ன பல்லு பூண்டு நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த மெஷினில் எப்படி தோல் கலெக்ட் ஆகிருக்குங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். அடியில் கலெக்ட் ஆகிருக்கும். அண்ட் இந்த பிளேட் சிஸ்டம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளேட் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பல்லு பூண்டு அதையும் போட்டு பார்த்துடலாம். இது வந்து இந்தியாவில் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும் இல்லையா? ஸோ அதனால் சின்னது மட்டும் நான் கலெக்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு டைம் ரன் பண்ணியிருக்கேன், கூடவே ஒரு பல்ஸ் லைட்டாக ரன் பண்ணிக்கலாம். ஏன்னா சின்ன பூண்டுங்கிறனால ரொம்ப நேரம் ஓட விட வேணாம். ஓகே ஓகே, டிஸ்பென்ஸ் ஆகிடுச்சு எல்லாமே. அண்ட் இங்கே பாருங்கள் நல்லாவே உரிச்சு வந்திருக்கு. சொல்லப்போனால் சூப்பராக வந்திருக்கு. அதே மாதிரி வந்திருக்கு எனக்கு வந்து சொல்லப்போனால். நான் வந்து அதிகமாக ஓட விடல, தெரியும் சின்ன பிள்ளைங்கிறதுனால. உங்களுக்கு பாருங்கள், நான் இருக்கிறத மாதிரி தான் பூண்டு போகிறேன். சின்ன பல்லு பூண்டு நல்லாவே உறிஞ்சி வந்துட்டுங்க. 4 பல்லு பூண்டு மட்டும் கொஞ்சம் வந்து ஸ்டிக்கியாக லைட்டாக ஒட்டிகிட்டு இருந்துச்சு. அதுவுமே கையில் எடுத்தோடனே வந்துடுச்சுங்க உடனே. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் ஓட விட்டு வந்தால் அதுவுமே வந்து கலண்டு வந்திருக்கும். சூப்பராக இருக்குது இந்த ப்ராடக்ட். இப்போ பூண்டு உரிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். அடுத்த பார்ட் 2 வீடியோவில் இஞ்சியை நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க. தேங்க்யூ.